வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு நாள் துருக்கி மன்னனும் முல்லாவும் அரண்மனை பழத்தோட்டத்துல உலாவிக்கிட்டு இருந்தாங்க. துருக்கி மன்னன் முல்லாவை பார்த்து, முல்லா அவர்களே, உங்களை பத்தி எல்லோரும் பெருமையா பேசுறாங்க. ஒரு மனிதனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனை மனதிற்குள் எடை போட்டு பார்த்து அவருடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிடுவீங்களாமே அப்படின்னு கேட்டார். இறைவனின் அருளால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு முல்லா அடக்கமா பதில் சொன்னாரு. சரி, இப்போ நீரு என்ன உம்முடைய மனசுல எடை போட்டு பார்த்து என்னுடைய உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு மன்னர் கேட்டுக்கிட்டாரு. முல்லா மன்னரை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தாரு. பிறகு அடக்கமான குரல்ல, மன்னர் பெருமான் அவர்களே, தங்களுடைய உண்மையான மதிப்பு 10 பொற்காசுகள் தான் அப்படின்னு சொன்னாரு. மன்னருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. முல்லா தன்னை வேணும்னே அவமரியாதை செய்கிறாரு அப்படின்னு ஆத்திரப்பட்டாரு. நீர் என்னை எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டீர் தெரியுமா? என் இடுப்பில் அணிந்திருக்கும் கச்சையின் மதிப்பே 10 பொற்காசுகள் இருக்குமே அப்படின்னு கோபத்தோட கேட்டாரு. முல்லா கோபமடையாம, மன்னர் பிரான் அவர்களே, நான் சொன்னது தங்களது கச்சையின் மதிப்பை பற்றி தான். தனிப்பட்ட உங்கள் உடலுக்கு ஒரு காசு கூட மதிப்பு போட முடியாது. இது உங்களை பற்றி மட்டும் கூறப்படுவதல்ல. இந்த உடல் எத்தனை காலம் இந்த உலகில் நடமாட முடியும்? உடலிலிருந்து உயிர் அகன்று விட்டால் மன்னர் என்ற முறையில் இன்று உங்களுக்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் தொடர்ந்து நீடிக்குமா? அப்படிப்பட்ட அழியும் ஒரு பொருளான உடம்புக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும் என்று முல்லா பதிலளித்தார். முல்லாவின் அந்த சாதுரியமான பதில் துருக்கி மன்னனின் ஆத்திரத்தை அடக்கி அவரை சிந்திக்க வைத்தது. இறந்த பின் சேர்த்து வைத்த எந்த பொருளையும் மனிதன் தன்னோடு எடுத்துக்கொண்டு போக முடியாது. இதையெல்லாம் அறிந்திருந்தும் ஏனோ சில மனிதர்கள் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.